இலக்கை நோக்கி toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வெட்டுக்கிளிகள், பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, இதெல்லாம் பச்சை புழு இஸ்ரவேலர்களுடைய பிரயாசங்களை பட்சித்து போட்டது. அவர்களுடைய விளைச்சலை அழித்து போட்டது. வேலை இருக்கு, கடினமான உழைப்பு இருக்கு, நேரம் எடுத்து எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. பலனுக்காக காத்திருக்கும் போது எந்த பலனும் இல்லை. ஆனால் கர்த்தர் இப்போ வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் ஒரு காலத்தில் பலனை இழந்தீங்க இந்த குறிப்பிட்ட காரியங்களினால. ஆனால் அந்த பலனெல்லாம் நான் சேர்த்து உங்களுக்கு திரும்ப என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. நம் குறைச்சலோடு இருப்பதை கர்த்தர் விரும்பலை. நம்ம பிரயாசப்பட்டு அதுக்கு பலனை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டுடைய ஃபார்முலா. நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கண் விழித்து ஓடி உழைச்சி வெறுமையாக இருப்பதை தேவன் அனுமதிப்பதே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலை ஏன் வந்திருக்குன்னா, இவர்களுடைய வாழ்வில் இருந்ததான குறைவுகள், இவர்களுடைய வாழ்வில் இருந்ததான மீறுதல்கள், இவர்கள் வாழ்வில் அவர்கள் தேவனை விட்டு விலகி இருந்ததினால தான் இதெல்லாம் வருது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், பரிசுத்த உபவாசனால என்ன செய்யுங்க, நியமிங்க. உதடுகள்னால நீங்க என்னைய தேடாதீங்க, உள்ளத்திலிருந்து என்னை தேடுங்க. நீங்க எல்லாரும் என் சமூகத்தில் வந்து உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. ஆண்டவர் சொல்றார், அப்படி செய்யும் போதுதான் நான் திரும்ப தருவேன். ஆகவே இந்த நாட்கள் நீங்கள் சம்பூர்ணம் அடைய வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும், திருப்தி அடைய வேண்டும். இழந்தவைகளெல்லாம் மறுபடி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வருஷங்களில் இழந்து போன நன்மைகளெல்லாம் இந்த வருஷத்துல சேர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்கு உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு நாளை நியமிங்க. உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயத்துல என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உணர்த்துறாரோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அர்ப்பணிங்க. திரும்ப பலன்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அனுபவம் யோவேலின் நாட்களில் உண்டானது போல எங்கள் நாட்களிலும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.